கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 44:26 வசனம். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். ஆமென். அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு அருமையான ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆமென். இதே ஒரு ஜெபத்தை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ராஜா ஏறெடுத்திருப்பார். அவர் பேர் என்ன? யோசபாத் ராஜா. இந்த யோசபாத் ராஜா என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு விரோதமாக அண்டை நாடுகள் எல்லாம் கைகோர்த்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா, லட்சக்கணக்கில் யுத்தத்துக்கு அணிவகுத்து என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்பொழுது யோசபாத் ராஜா போய் ஆண்டவர்கிட்ட என்ன ப்ரேயர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எங்களுக்கு எந்த பலனும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் இதே போல் ஆண்டவருடைய உதவியை கேட்டு ஜெபிப்பார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். உதவி செய்கிறவர் மட்டும் இல்லை, அவர் உதவி செய்கிறவர் எப்படிப்பட்ட மகிமையுடையவராக இருக்கிறார் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த இடத்துல. ஏன்னா சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் நம்ம பார்க்குற பூமியையும் உண்டாக்கினவர். அவர்கிட்ட இருந்து ஒரு ஒத்தாசை வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இந்த இடத்துல எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நிற்க பலனே இல்லை அப்படின்னு நம்ம ஆண்டவரை நம்ம சரண்டர் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நடுவில் நிற்க முடியலை, ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியாது, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி யோசபாத் ராஜாவை போல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி, நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசை செய்யுங்க, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காக உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி யோசபாத் ராஜா ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், என்னால் தான் ஆண்டவரே முடியலை, ஆனால் உங்களுக்கு இது ரொம்ப லேசான காரியம் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உதவியாகவே நீங்களே எழுந்தருளுங்க, ஒத்தாசையாகவே நீங்களே எழுந்தருளுங்க எங்கள் பட்சத்தில் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் அந்த அந்த காரியத்தில் என்ன அற்புதத்தை செய்தார் தெரியுமா? அவர் ஜெபித்தபடியே யோசபாத் ராஜாவுக்கும் தம்முடைய ஜனங்களுக்கும் ஆதரவாக ஒத்தாசையாக தேவன் அவர்கள் பட்சத்தில் எழுந்தருளி என்ன செய்தார் தெரியுமா? யுத்தம் நடக்க வேண்டிய அந்த இடத்துல யுத்தமே இல்லாத ஒரு ஜெயத்தை அந்த இடத்துல கட்டளையிட்டார். அந்த எதிரிகள் சத்துருக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியத்தக்கதாக தேவன் அவர்களையே அவர்களுக்கு விரோதமாக திருப்பி விட்டு ஒரு யுத்தமே நடக்காதபடிக்கு அந்த இடத்துல என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து விட்டார். அவ பார்த்தீங்களா, யோசபாத் ராஜா செய்த ஒரு ஜெபத்திற்கு எவ்வளோ பெரிய பலனை தேவன் கட்டளையிட்டார். இன்றைக்கு இதே போல் உங்களால் சந்திக்க முடியாத, நிற்க முடியாத பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, எங்களுக்கு ஒத்தாசையாக நீங்கள் எழுந்தருளுங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, அவர் உங்கள் பட்சத்தில் எழுந்தருளி உங்களுக்கு யுத்தமே இல்லாத ஒரு ஜெயத்தை, அதாவது உங்கள் சத்துருக்கள் நடுவில் தேவன் கட்டளையிட்டு மறுபடியும் 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 நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அந்த நபர்கள் உங்களை தொடராதபடிக்கு தேவன் என்ன செய்வார்னா, அவங்களோட உங்களுக்கு இருந்த எல்லா யுத்தத்தையும் தேவனே ஒத்தாசையாக எழுந்தருளி, தேவனே யுத்தமே இல்லாத ஒரு ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிட்டு உங்கள் எல்லைகள் முழுவதும் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார், கொண்டாட்டத்தை கட்டளையிடுவார். இன்று பார்க்கிற சத்துருவை இனி பார்க்காதபடி, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காணாதபடிக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்காக கர்த்தரே செய்தருளுவார். அதனால் அவரை ஒத்தாசையாக கூப்பிடுங்க. ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, நீர் வாங்கப்பா, எங்களுக்கு ஒத்தாசையாக எங்களுக்காக எழுந்தருளுங்க அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் இதே பெரிய காரியங்களை உங்களுக்கும் செய்து உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எங்கள் பட்சத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசையாக நீர் எழுந்தருளுவீராக. எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்து யுத்தமில்லாத ஜெயத்தையும் இளைப்பாறுதலையும் எங்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. அப்படி செய்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.